ஸோ யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் நான் வரைகிற கேரிகேச்சர் வீடியோஸில் எனக்கு நிறைய ஆர்டிஸ்டன்ஸ் கிட்டேருந்து வந்த கமெண்ட் என்னென்னா நான் என்ன மார்க்கர் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இந்த மார்க்கர் வந்து நான் சூஸ் பண்ணல. நான் உங்களுக்கு நீங்கள் கேட்டதுக்கே டேரெக்டாக பதில் சொல்லிடுறேன். என் கமல் மாதிரி சுற்றிக்கிட்டு நான் யூஸ் பண்ணுற மார்க்கர் வந்து சிசல் மார்க்கர் பிளாக்கு. சிசல்னு ஏன் சொல்கிறாங்கன்னா உளி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிசலை வச்சு நம்ம செதுக்குவோம்ல, அதனால் வந்து அதோட ஒரு சைடு வந்து அதாவது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸும் இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு பாயிண்ட் டிப் மாதிரியான ரெண்டு விஷயமுமே இருக்கும். அதை வச்சு நான் வரையும் போது என்னால் ஒரு திக்கான லைன்ஸையும் தின்னான லைன்ஸையும் ஒரே டூலை வச்சு ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஷார்ப் பண்ணாமல், ஏன்னா அது மார்க்கரில் நம்ம பண்ணுறோம்ல. ஸோ இப்போ இதே வந்து பர்மனன்ட் மார்க்கர், அதாவது ஸ்கெட்சிலலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து ஒரே திக் இல்லைனா தின்னில் தான் நம்மளால் வந்து அந்த லைனை வந்து க்ரியேட் பண்ண முடியும். நான் சிசல் மார்க்கரில் இதை ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். ஆனால் நான் வந்து இதை வந்து பர்பஸாக நான் இதை சூஸ் பண்ணலை. இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது. அது என்னென்னா, என்னோடய காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது செமஸ்டர் லீவ் விடுறாங்க. லீவில் இருக்கும்போது அந்த ட்ராயிங் லேப் ரொம்ப அழுக்காயிடுச்சு, ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு சில வாலண்டியர்ஸ் கேட்டிருந்தாங்க காலேஜ்லேருந்து. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணும்போது அங்கே கீழே வந்து நிறையா யூஸ்டு பென்ஸு மார்க்கர்ஸு அதெல்லாம் கிடந்துச்சு. அப்போ நான் பார்க்கும்போது எல்லோ கலரில் என்னடா சிசல் மார்க்கர்னு போட்டிருக்கேன். கையில் எழுதி பார்த்தேன், பிளாக்கில் இருந்துச்சு. சரி யூஸ் ஆகும், எதுக்கு குப்பையில் போட்டுக்கிட்டு நான் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு டைமில் வந்து நான் வீட்டில் சும்மா இருக்கும்போதெல்லாம் வரைஞ்சிக்கிட்டே இருப்பேன். என்ன வரைகிறேன்னா, அன்றைக்கி திடீர்னு ஒன்று தோணும், இவரை வரையலாம், ஒரு செலிப்ரிட்டியை வரையலாம், இல்லை சும்மா ஏதாவது நான் வீட்டில் இருக்கிற பொருளையே நான் வந்து பென்னில் ஸ்க்ரிபிள் பண்ணி வரைஞ்சிக்கிட்டு இருப்பேன். இது இல்லாமல் காலேஜில் அசைன்மெண்ட்ஸும் எங்களுக்கு வந்து வரைகிறது சம்மந்தமாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் இயரில் இருக்கும். அதனால் நான் ஏதாவது வரையும் போது இந்த மார்க்கர் இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேரிகேச்சர் பண்ணணுன்னு ஒரு ஐடியா பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு பென்சிலை எடுத்துக்கிட்டு அவுட்லைனு, ஸோ ப்ரொப்போர்ஷன்லாம் பிரிச்சுட்டு ஃபேஸில் இருக்கிறதெல்லாம் நான் வந்து ஃபோட்டோ வச்சு போட்டுட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு டூல் வச்சு ட்ரை பண்ணுவோம். இங்கிங் ப்ராசஸ் மாதிரி பென் வச்சு பண்ணோம்னா இது ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப ஃபைன் லைனை தான் நம்ம வந்து பிளாக் பென்னால் கொடுக்க முடியும். அதனால் அப்படி வேணாம், நம்ம ஒரு மார்க்கர் யூஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு இந்த மார்க்கர் இருந்ததை எடுத்து சும்மா ட்ரை பண்ணேன். ஜஸ்ட்டு சும்மா இப்படி கோடு போடுற மாதிரி பண்ணி நான் வந்து அவங்களோட கேரிகேச்சர்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸோட கேரிகேச்சர்ஸை. ஸோ அதில் நான் யூஸ் பண்ணது தான் இந்த சிசல் மார்க்கர். அப்போ எனக்கு இதோட பர்பஸ், இது எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. நான் அப்படி ஆரம்பித்தது தான். அப்படி வரைஞ்சி கேரிகேச்சர் வரைஞ்சேன். இது ரொம்ப சீக்கிரமான டைமில் பண்ண முடியுது அப்படிங்கிறதுனால நம்மளால் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் மக்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த கேரிகேச்சரை வந்து ஃபஸ்ட்டு 50 ரூபீஸ்க்கு நான் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே வரைஞ்சி மக்கள்கிட்ட கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் போக 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 என்னோடய 15 மினிட்ஸ் வந்து டெய்லி வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால லெஸ் தென் 1 மினிட்ல என்னால் ஒரு ஃபேஸை வந்து அப்சர்வ் பண்ணி கேரிகேச்சரை க்ரியேட் பண்ண முடிகிற ஸ்கில் எனக்கு வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த யோசித்தேன், நான் வந்து இதை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறேன்னா இல்லை இதை விட இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரானரியான டூல் இருக்கா கேரிகேச்சர் பண்ணுறதுக்கு நான் யோசிக்கும் போது நான் ஃபாலோ பண்ணுற சில ஆர்டிஸ்ட் என்னென்ன பென் யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் எப்படி என்கிட்ட கமெண்ட்டில் கேட்டிங்களோ அதே மாதிரியே நான் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி சர்ச் பண்ணும்போது அருண் கேரிகேச்சரிஸ்ட் வந்து அவர் பண்ணுறது வந்து எல்லாமே வந்து ப்ரஷ் பென்ஸாக இருக்குது. இதே வந்து அலான்ஜி பண்ணுறது வந்து அது ஒரு மாதிரியான பென்னாக இருக்குது. அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இவர் பண்ணுற அந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம சிசலில் பண்ணுறதுனால ரிஜிடாக வருது. அதில் ஒரு அழகாக கேர்வியாக ஒரு லாஸ்ட்டில் முடியும் போது ஒரு ஃபைன் எட்ஜில் போய் முடியுதே, அந்த மாதிரி ஒன்று நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு நான் தேடி பார்த்தேன். அவரே வந்து லிங்க்லாம் கொடுத்துருக்காரு. அலான்ஜி வந்து அவரே மெர்ச்சன்டைஸ் வச்சுருக்காரு. அவர் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லிங்க்ஸ் கொடுத்துருப்பாரு. அப்படி பார்க்கும்போது க்ரையோலா பென் நினைக்கிறேன், அதில் வந்து இங்க்கை வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம் போல். நான் பண்ணுறது எல்லாமே ஒன் டைம் யூஸ் மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி யோசிக்கும்போது அதை பார்க்கும்போது எனக்கு வந்து இந்தியன் காஸ்ட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. அவர் ஃபாரின் கண்ட்ரி ஆர்டிஸ்ட் ஆக்சுவலி. அதனால் நான் வேணாம், நம்ம பண்ணுறதே நல்லா தான் இருக்குது, ஸோ இந்த ஸ்டைல்லேயே நம்ம பண்ணுவோம், நம்ம இதில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நான் கண்டினியூஸாக வந்து சிசல் மார்க்கர்லேயே பண்ணுறேன். ஸோ இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் கேரிகேச்சர் வரைய ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டூல் வந்து ஒரு ப்ராப்ளமாக இல்லை. நான் அப்படியே வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் பென்லேயும் வரைவேன், பென்சிலில் வரைஞ்சிருக்கேன் கேரிகேச்சர். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். பென்சிலில் வரைஞ்ச கேரிகேச்சர் இது, ஸோ பெனில் வரைஞ்ச கேரிகேச்சர் இது, மார்க்கரை வச்சு வரைஞ்ச கேரிகேச்சர் இது, ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சு வரைஞ்ச கேரிகேச்சர் இது. ஸோ இந்த மாதிரி எந்த மீடியம் எந்த டூலை வச்சு வேணாலும் we can able to create a caricature. ஈவன் நான் டிஜிட்டல்லையும் வந்து டிஜிட்டல் கேரிகேச்சர்ஸ் வந்து ஃபோட்டோஷாப்லேயும் பண்ணியிருக்கேன், அட் த சேம் டைம் ப்ரோக்ரியேட்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ டூல் அண்ட் சாஃப்ட்வேர் ஆல்சோ நாட் பேசிக் ரெக்குவயர்மெண்ட் ஃபார் டு கிரியேட் அ கேரிகேச்சர் ஆர் எனி டைப் ஆஃப் ஆர்ட். ஸ்கில் தான் மேட்ரு, ஸ்கில்லை தான் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கணும். ஸோ கேரிகேச்சருக்கு நான் யூஸ் பண்ணுற மார்க்கர் பார்த்தீங்கன்னா சிசல் மார்க்கர். பட் வேறு ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுறது வேறு மார்க்கர்ஸ். ஸோ மார்க்கர் இங்கே முக்கியம் இல்லை, ஸ்கில்லு தான் முக்கியம். அந்த ஸ்கில்லை நம்ம சேனல்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம்.
அவ்வளோதான் இந்த வீடியோவோட பர்பஸ்ஸு. அட் த சேம் டைம் நான் வந்து இதை விட பெட்டராக ஒன்று போகணும், சிசல் மார்க்கரை தாண்டி போகலான்னு யோசிக்கும்போது வேறு பென்ஸ் அண்ட் மார்க்கர்ஸ்லாம் ட்ரை பண்ணப்போ என்னால் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ண முடியல கேரிகேச்சர் பண்ணும்போது. ஏன்னா இதில் நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஒரு காரணமாக இருக்கலாம். அட் த சேம் டைம் இதில் இருக்கிற அட்வான்டேஜ் ஃபைன் அண்டு திக் 2 டிப்புமே சிசல் மார்க்கரில் அவைலபிளாக இருக்கும், அதாவது ஒரே பெனில். ஸோ டக்குன்னு இப்படி நம்ம ஃப்ளாட் சர்ஃபேஸ் வச்சு போட்டோம்னா திக்காகவும் போட்டுக்கலாம், அதோட எட்ஜில் வச்சு போட்டால் ஃபைன் டிப்பாகவும் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ கண்ணு மூக்கு வாயெல்லாம் வரையும் போது நான் அந்த ஃபைன் டிப்பை யூஸ் பண்ணி வரைஞ்சிருவேன். ஹேரு, ஸோ அவுட்டர் ஜாலைன் அண்டு பாடி ஸ்ட்ரக்சரை வரையும் போது நான் வந்து அந்த திக்கான டிப்பை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்ததுனால நான் இப்போ வரைக்கும் கேரிகேச்சர் வரையறதுக்கு சிசல் மார்க்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் அமேசான்லேயே உங்களுக்கு இருக்குது. லுக்ஸார் பிராண்டோட சிசல் மார்க்கர் நான் பர்டிகுலராக யூஸ் பண்ணுறேன். பிராண்ட் வந்து முக்கியம் கிடையாது. ஸோ இட்ஸ் நாட் ஆல்சோ ப்ரைட் ப்ரொமோஷனும் கிடையாது. எனி பிராண்ட் சிசல் மார்க்கர் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வரையும் போது என்ன மாதிரியான அந்த ஸ்ட்ரோக்ஸை வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த வீடியோ. அட் த சேம் டைம் பேப்பர் வந்து இந்த பேப்பர் தான் வரையணுமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மார்க்கரில் வரைகிறோம், அதில் வெறும் லைன்ஸ் தான் இருக்குங்கிறதுனால நீங்கள் எனி பேப்பரில் நீங்கள் வந்து கேரிகேச்சரை க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வரைஞ்சி கொடுத்துருந்தது கூட என்னோட சீனியர்ஸ் அண்ட் ஜூனியர்ஸ் வந்து அவங்களோட ரெக்கார்ட் புக்ஸ் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் லைக் ஆணி அடித்து தூக்கி போட்டுருவாங்க பார்த்தீங்களா. அப்படி ஆணி அடித்து தூக்கி போட்டது ட்ராயிங் லேப்லேயும் எங்களோட கிராஃபிக் டிசைனிங் லேப்லேயும் இருந்தது. ஸோ அது சும்மா கிடக்கு, நான் சார்கிட்ட கேட்டுட்டு அதை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அதோட ஒரு சைடு தான் வரைஞ்சிருப்பாங்க, பின்னாடி சைடு வரைஞ்சிருக்க மாட்டாங்க. அந்த சைடு தான் நான் கேரிகேச்சர் வரைஞ்சேன். ஏன்னா கொஞ்சம் திக்கான ஜிஎஸ்எம் உள்ள போர்டு அது, அதனால் ஒரு சைடு வரைஞ்சால் இன்னொரு சைடு வேறு தெரியாது. அதனால் அது எனக்குமே ஒரு அட்வான்டேஜ். அதனால் அது எல்லாத்தையுமே பிச்சுட்டு கட் பண்ணிவிட்டு அதில் தான் நான் கேரிகேச்சர் வரைஞ்சேன். பென்சில் போர்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனி சர்ஃபேஸ் எனி பேப்பர் நான் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். நான் இனிஷியலாக வரைஞ்ச போர்ட்ரேட்ஸுமே வந்து சர்ஃபேஸ் பேப்பர்லாம் பார்த்தது கிடையாது, பென்சில் பார்த்தது கிடையாது, வரைஞ்சிருக்கேன். நம்ம ஒரு லிமிட் க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் என்னடா ப்ராசஸே இருக்க மாட்டேங்குது, நம்ம வரைகிறது ரியலிஸ்டிக்காகவே இருக்க மாட்டேங்குது. போர்ட்ரேட்டாக இருக்கட்டும் இல்லை கேரிகேச்சரில் நம்ம நினச்ச மாதிரியான ஒரு ஃபைன் லைன்ஸையோ இல்லை சூப்பரான ஒரு கர்வி லைன்ஸையோ நம்மளால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியலையே ஒரு ஸ்ட்ரோக்கில் அப்படின்னு நினைக்கும்போது we can move on to another surface or another marker. அப்படி நம்ம எக்ஸ்பெரிமெண்டலாக கற்றுக்கிறதன் மூலமாகவே நம்மளால் நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ரேதர் தென் இப்படி தான் இவங்க பண்ணியிருக்காங்க, இதே மாதிரியே நம்ம பண்ணுவோம், சூப்பராக ஒரு அச்சீவ்மெண்ட் கிடச்சிருங்கிறத தாண்டி. ஏன்னா வந்து ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி தான், நான் 99 ways ஆஃப் எப்படி இந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணால் பல்பு எரியாதுங்கிறத கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் நாலேஜ் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் உங்கள் பேப்பர் அண்ட் பேனால் வரைஞ்சி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது தான். ஸோ இது எல்லாமே நான் சொல்லி காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி எனி மீடியம் எனி டூலில் வச்சு என்னால் கேரிகேச்சர் க்ரியேட் பண்ண முடியும். நான் ஈவெண்ட்டில் 2 நிமிஷத்துக்குள்ளே பண்ணுங்கிறதுனால இதை பண்ணுறேன். ஸோ நேற்று கூட தங்கலானில் வந்து டிஜிட்டல் கேரிகேச்சர் ஒன்று பண்ணியிருந்தேன். ஸோ அது ஃபுல்லுமே வந்து டூல் வந்து ப்ரோக்ரியேட் யூஸ் பண்ணி பண்ணியிருந்தேன், ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ டூலோ ஒரு பேப்பரோ வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஸ்கில்லு தான் முக்கியம். அந்த ஸ்கில்லை நம்ம சேனல்லேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இவ்வளோ நேரம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் மோர் கேரிகேச்சர் அண்ட் drawing tutorial videos. Thank you.